ஹலோ கைஸ், இன்றைக்கி நான் வந்து ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் இங்கே கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், கொஞ்சம் லைம் ஜூஸு, அதுக்கப்புறமா தேவையான உப்பு, ஒரு முட்டை, அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இது எல்லாமே போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இந்த மிக்ஸில் நான் வந்து சிக்கன் போடுறேன். அது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 20 மினிட்ஸ் ஆவது ரஸ்ஸில் வைக்கணும் கைஸ். அதுக்கப்புறமா நான் ஒரு பாத்திரத்தில் வந்து சுடு தண்ணி வச்சுக்கிறேன். அதில் வந்து நான் இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான ரைஸை போடுறேன். நான் இங்கே எடுத்துக்கிற ரைஸ் வந்து பாசுமதி ரைஸ் தான். அதுதான் கொஞ்சம் நீளமாக இருக்கும். அப்புறமா நான் அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அது மாதிரி அதுக்கு தேவையான உப்பையும் போட்டு தான் இந்த சோறு நம்ம வைக்கிறது. அதுக்கப்புறமா நம்ம வந்து முட்டை சிக்கி எடுத்துக்கணும். அதுக்காக நான் இங்கே 2 முட்டை எடுத்துக்கிறேன். அதுக்கு தேவையான உப்பும் அது மாதிரியே குருமிளகு பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து முட்டை சிக்கி எடுத்துக்கலாம். முட்டை வந்து நல்லா சிக்கி எடுத்துக்கிறோம் கைஸ். அதுக்கப்புறமா நம்ம ரைஸும் கரெக்டாக வெந்திருக்கு கைஸ், அதை ஊற வைக்கலாம். அதுக்கப்புறமா நேற்று நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுக்கோம்ல சிக்கன், அதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஃப்ரைட் ரைஸுக்கு சிக்கன் பண்ணும்போது அது டீப் ஃப்ரை ஆக வேணாம் கைஸ், அது கொஞ்சம் சாஃப்டாகவே இது மாதிரியே எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஒரு பேனில் வந்து கொஞ்சம் நெய் போடுறேன். அதுக்கப்புறம் அதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அது மாதிரி கொஞ்சம் பச்சை மிளகு, இது எல்லாம் போட்டு நல்லா வழட்டி எடுத்துக்கணும் கைஸ். அதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து வெஜிடபிள்ஸ் தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நான் இங்கே வந்து 1 கப்பு கேரட்டு, 1 கப்பு பீன்ஸு, 1 கப்பு கேப்சிகம், கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன், 1 கப்பு முட்டைக்கோசு, இது எல்லாம் போட்டு நல்லா வழட்டணும். இது ஆவியிலே வந்து அதுக்கப்புறமா நம்ம வந்து தேவையான உப்பு, அது மாதிரி தேவையான குருமிளகு பொடி, இது 2யும் சேர்த்து மூடி வச்சு தான் இது வந்து வேக வைக்கணும் கைஸ். இது வந்ததுக்கப்புறமா நான் இங்கே வந்து 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சோஸு, அது மாதிரியே 2 டேபிள் ஸ்பூன் சோயா சோஸு, இது 2யும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அந்த சோஸோட ஒரு ஸ்மெல் இருக்குல்ல, அது போகிற வரைக்கும் இது சூடாக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா பொரிச்சு வச்ச முட்டை இல்லையா, அது நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது மாதிரி சிக்கன் வந்து நான் சின்ன சின்ன பீஸாக தான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அது மாதிரி ரைஸ் வந்து ஊற வச்சதுக்கப்புறமா நான் கொஞ்சம் ஃபேனுக்கு கீழே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தான் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இனி நல்லா இது மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் கைஸ். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொரியாண்டர் லீஃபும் போட்டு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.